வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் உச்சம் பெறக்கூடிய நிலையில் சித்திரை மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய சுழற்சியில் அடுத்த ஒரு புது தொடக்கமாக மேஷ ராசி காலச்சக்கரத்தின் முதல் வீட்டில் அவர் உச்சமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இந்த சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடியது ஒரு தமிழ் ஆண்டையும் குறிக்கக்கூடிய புது தொடக்கமாக ஒரு தமிழ் புத்தாண்டாக தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டாக தொடங்க இருக்கிறது. நம்ம தமிழ் புத்தாண்டிற்கான பலன்களை இங்கு கொடுக்கவில்லை. இந்த புத்தாண்டு தொடங்கக்கூடிய மாதமாக சித்திரைக்கு மட்டும் பலன்களை பார்க்கலாம். அதிக ஆளுமைகளை கிரக தாக்கங்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறது. ஆனால் சித்திரை மாதத்திற்குடைய தனித்தன்மையாக மீன ராசியில் புதிதாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய புதிதாக வந்து பயிற்சி அடைந்த சனி கிரகத்தினுடைய ஆளுமையிலும் உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கு இணைந்து இருக்கக்கூடியது, புதன் கிரகம் ராகு கிரகம் மேலும் அங்கு இணைந்திருக்கக்கூடிய 4 கிரக இணைவுகளாக அங்கே இருக்கிறது. மேஷத்தில் சூரியன் இணைந்திருக்கிறார். அற்புதமான ஒரு உச்ச நிலையில் அவர் இருக்கிறார். காலச்சக்கரத்தின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் கடகராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறார். இந்த அடிப்படையில் எல்லாமே நம்ம இந்த சித்திரை மாதம் பலன்களை பார்க்கக்கூடிய வரிசையில் ரிஷப ராசிக்கு இந்த பதிவில் பலன்களை பார்க்கலாம். ரிஷபத்திற்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதிபதியான சுக்கிரன் கிரகம் 11ஆம் வீடு ஆகிய குருவினுடைய வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவினுடைய அந்த வீட்டுக்குடைய அந்த சுக்கிரன் உச்சமாக கூடிய அந்த குரு இந்த ராசி இவங்களுடைய ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் வீட்டில் குருவும் குருவினுடைய வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு பரிவர்த்தனை யோகம். இந்த ரிஷபத்திற்கு இது என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் அதிக கிரக இணைவுகளோடு உச்சமான நிலையில் இருப்பது ஒரு நல்ல நிலை. அதே சுக்கிரன் உங்களுக்கு 6 வருகிறார். இந்த 6ஆம் அதிபதி 6க்கு 6 என்று சொல்லக்கூடிய தன் வீட்டிற்கு 6இல் உச்சம் பெறுவது ரொம்ப ஒரு டாக்ட்ஃபுல்லான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் நம்ம பலன்களை கவனமாக எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த 6ஆம் வீட்டுக்குடைய கிரகம் பலமாக இருக்கும் பொழுது இது கடன்களுக்கு, உத்தியோகத்திற்கு, இது போன்ற கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளை சால்வ் பண்ணுவதற்குடைய நல்ல காலமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவைப்படக்கூடிய நிலை ரிஷபராசி நண்பர்களுக்கு. மேலும் உங்களுடைய ராசியில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி. ஸோ 8ன்னு சொன்னால் எல்லோருக்குமே ஜோதிட வகையில் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் ஒரு குழப்பமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு கிரகம். ஸோ ஜென்ம சந்திரன் மீது இருக்கக்கூடிய குரு கிரகம் இன்னும் ஒரு மாதம் மட்டும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலையும் அவர் வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி ஆகிய ரிஷபத்தில் இருந்து அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் 11ஆம் வீட்டில் ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறார். இது உங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தது போல ஜெயிக்கக்கூடிய நல்ல பலத்தை கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சிகளில் சற்று பொறுமை தேவை. காரிய ஜெயம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் முயற்சின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பது, எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சற்று உங்களுக்கு நினைத்த அளவிற்கு உங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்களில் அந்த ஸ்பீடு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த முயற்சிகளுக்கு சில அதிகமான ஒரு பிரயத்தனப்படக்கூடிய நிலையாகவும் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது ராசிநாதனுடைய உச்சநிலை. அங்கு அதிகமாக இணைந்திருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய புதன் ராகு சனி. இதில் சனி கிரகம் புதிதாக இணைந்திருக்கிறார். உங்களுக்கு அவர் பாதகாதிபதி. கண்டிப்பாக இது பொருளாதார வகையில் பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். ஆனால் தொழில் ரீதியிலான விஷயங்களில் நீங்கள் சற்று நிதானமாகவே இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள். பாதகாதிபதியான சனி அப்படிங்கிறதுனால அவரை நம்ம எப்பொழுதுமே ஒரு கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சனி மேலும் உங்களுடைய ரிஷபத்தில் உள்ள சந்திரனை ரிஷப ராசி நண்பர்களுக்கு பார்ப்பதனால் மன ஆரோக்கியத்திலும் சற்று பொறுமை தேவை. திடீர் என்று உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், மைண்ட் டிப் ஆகக்கூடிய நிலை ஏற்படலாம். இது சந்திரன் அப்படிங்கிற காரக வகையில் மனதை குறிக்கக்கூடிய நிலை. உங்களுடைய ரிஷபத்தில் இருந்து சந்திரன் 3ஆம் வீட்டுக்குடையவராக வருகிறார். இது முயற்சிகளை குறிக்கக்கூடிய நிலையிலும் இந்த சனியுடைய பார்வை புதிதாக தொடங்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் சற்று உங்களுடைய பொறுமையை ஓரிரு முறை சோதிக்கக்கூடிய நிலையாக இந்த சனியின் பார்வை கொடுக்கும்.
மேலும் அங்கே இணைந்திருக்கக்கூடிய ராகு கிரகம் பிரமாதமான பொருளாதார ஏற்றத்தை கொடுப்பார். மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப தாராளமாகவே உங்களுக்கு இருக்கும். அதிக கடன்கள் வாங்கி உங்களுக்கு ஒரு பெரிய லாபமான நிலையை கொடுக்கும். முக்கியமாக சித்திரைக்குடைய சூரியனுக்கு நம்ம வரும் பொழுது உங்களுடைய 4ஆம் அதிபதி தாயார் ஸ்தானத்திற்குடைய அதிபதி, உங்கள் சுகஸ்தானத்திற்குடைய அதிபதி சூரியன் உங்கள் வீட்டிற்கு 12இல் மறைந்து உச்சமடைந்து இருக்கிறார். கண்டிப்பாக சுகாதிபதி மறைவது ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகம் எடுக்க வேண்டிய காலகட்டம். முதலிலே சொன்ன சனியுடைய பலன்கள், பாதகாதிபதி தொழில் ஸ்தானத்திற்குடைய விஷயங்களை உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சூரியன் உச்சமடைவது சிலருக்கு உங்களுடைய வீடு வாகனங்கள் போன்ற பழுதுகளாக இது நல்ல ஒரு விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். அது இயல்பாகவே நடக்கும். சிலருக்கு இயல்பாகவே ஆரோக்கிய பிரச்சனைகளும் மருத்துவ விரயங்களும் ஏற்படலாம். உங்களுக்கு தெரிந்தவரை ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை நீங்கள் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். இதே நிலை உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. இதுதான் சூரியன் 12இல் மறைந்திருப்பது. ஆனால் நீண்ட நாள் உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வராமல் தடைப்பட்டு கொண்டிருந்த அதெல்லாம் உங்களுக்கு தடை நீங்கும்னு சொல்லலாம். 6 ஒரு உச்சம் பெற்று நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து கடன்கள் கிடைக்கும். ஃபண்டு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணம் கையில் புரளக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு பிஸ்னஸ் கேட்டார் போல ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தாராளமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சமாக நண்பர்கள் கடன்கள் வாங்கி இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். அளவான கடன்கள் வாங்குவது மிகுந்த நல்ல பலன்களை எப்பொழுதுமே கொடுக்கும். மேலும் 5 புதன் கிரகமும் இந்த மீன ராசியில் இணைந்திருப்பது, அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பது, இதற்கு முன்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்த கடின உழைப்பு, உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்ல விஷயமாக கொடுத்து உங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதே சமயம் 5 புதன் தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுடைய மனதில் சில பிடிவாதமான நிலையினால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய குழந்தை ஸ்தானத்திற்குடைய புதனும் தன் வீட்டிற்கு பாதக ஸ்தானத்தில் இருப்பதனால் உங்களுக்கும் பிடிவாதம் இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் அதே பிடிவாதமாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகளுடைய போக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய காலகட்டம். திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு எதிர்பாலினத்தவர்களோடு இருக்கக்கூடிய நட்பு உங்களோட குழந்தைகளை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது அவங்க மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டிற்கு உங்களோட குழந்தைகளுக்கு எதிர்பாலினத்தவர்கள், ஆப்போசிட் ஜெண்டர்னு சொல்லக்கூடிய நேர் 7ஆம் வீட்டில் புது நண்பர்கள், புது காதல்கள், இது போன்ற நிலையில் இது சற்று குழப்பமான பிரச்சனைகளை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். அதே சமயம் திருமண வாழ்விற்கு வரும் பொழுது ரிஷப ராசிக்கு உங்களுடைய 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வீட்டிற்கு பஞ்சமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அதிகமான கிரக இணைவுகள் வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியத்தில் மிகுந்த அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணைக்கு மனதில் ஏதோ ஒரு மன அழுத்தம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் ஏற்படலாம். 5இல் இணைந்து இருக்கக்கூடிய சனி கிரகம், 4இல் இருக்கக்கூடிய ராகு கிரகம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அவங்களுக்கு ஒரு கவலையான நிலையாக இருக்கலாம். அவங்களையும் நீங்கள் சரியாக அனுசரித்து செல்ல வேண்டும். 12இல் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் திருமண வாழ்விற்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அதிகபட்ச உஷ்ணமாக இருக்கக்கூடிய உச்ச சூரியனால் திருமண வாழ்வு கொஞ்சம் நீங்கள் அசந்தாலும் பிரிவினையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கெல்லாம் பிரியணும் அப்படிங்கிற நிலையாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் கோர்ட் கேஸுக்குடைய 6ஆம் வீடும் வலுத்திருப்பதனால் ஈஸியாக பிரியக்கூடிய நிலையாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு கவனம் பிசகி ஒரு வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக கோபத்தை காட்டினால் கூட இது பிரிவினையை நோக்கிய விஷயமாக மாறிவிடும். ஸோ இது அனுசரித்து செல்வது உங்களுடைய திருமண வாழ்விற்கு ரொம்ப முக்கியமான பலன். குழந்தைகளிடமும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டும். அதர்வைஸ் உங்களுடைய உத்தியோகத்தில் பெரிய வளர்ச்சி, நினைத்ததை விட அதிக வருமானம், ஒரு மெட்டீரியல் லாபங்கள், கெயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். நினைத்த காரியம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தடை நீங்கி தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் உச்சமடைகிறார். ராசிநாதன் 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறார் ரிஷபத்திற்கு. அந்த 11 உங்களோட ராசியிலே இருக்கிறார். சிலருக்கு 2ஆம் திருமணத்திற்கு தொடர்பான விஷயங்கள் ரொம்ப வேகமாக நடக்கும்.
திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு கூட இது சாதகமான நிலையாகவே இருக்கும். யாரெல்லாம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கீங்களோ நல்ல விதமாக இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிகளை சற்று சோதிக்கும்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகம் ஓரிரு முறை நீங்கள் ஃபாலோ செய்வது அந்த வரன்களை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது ஒரு நல்ல நிலைனே சொல்லலாம். திருமணத்திற்கும் நல்ல நிலை, 2ஆம் திருமணத்திற்கும் நல்ல நிலை, பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை, தொழில் லாபம், உத்தியோகத்தில் வளர்ச்சி, மனதில் மகிழ்ச்சி, நீண்ட நாள் முன்னால் நீங்கள் செய்த பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய நிலையில் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடையும். அதே சமயம் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டிய நிலையில் ஜாதகர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்குமே காதல் தொடர்பான விஷயங்களில் அந்த வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. இதுதான் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கக்கூடிய விஸ்வாவசு வருஷத்தின் சித்திரை மாதத்திற்குடைய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.